வணக்கம். தினத்தகவல் செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர் கூட்டம் சம்பிரதாயத்துக்காக நடைபெறுகிறதா, பொதுமக்கள் நலனுக்காக நடைபெறுகிறதா என சமூக ஆர்வலர் நரிப்பையூர் சிவா கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அரசு அதிகாரிகள், அலுவலர்கள் ஒவ்வொரு தாலுகாவிலும் இருக்கும்போது பொதுமக்களின் மனுக்களை பெற்று நேரில் ஆய்வு செய்து அங்கேயே முடித்து வைக்கலாமே, ஏன் பொதுமக்கள் மனுக்களுடன் அலையும் அவலம் தொடர்கிறது எனவும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக புதிதாக பொறுப்பேற்க வரும் சிவகுரு பிரபாகரன் அவர்கள் பொதுமக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படுவார் என தான் நம்புவதாகவும் தெரிவித்தார். இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்ப்பு முகாம் நடந்துட்டு ஒவ்வொரு கிராம பகுதியில இருந்தும் அங்கங்க மக்கள் வந்து கொண்டிருக்காங்க. அங்கெல்லாம் அதிகாரி இல்லையா, கிராம நிர்வாக அலுவலர் இருக்காரு, ஆர்ஐ இருக்காரு, வட்டாட்சியர் இருக்காரு, கோட்டாட்சியர் இருக்காரு. இருந்தும் ஏன் வர்றாங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் தீர்வு கிடையாது மக்களுடைய குறை மனுக்கு. அதனாலதான் காரணம். இங்க வந்தாது முடியுதா, 15 நாள்ல உங்களுக்கு பதில் அனுப்பப்படும் எழுதி கொடுக்குறாங்க 2ஆம் தேதியில இருந்து. ஆனா சொல்லி இது வரைக்கும் ஏதாவது ஒரு மனுவுக்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னா கிடையாது. 90% மனுவுக்கு எந்த நடவடிக்கை கிடையாது. அதனால அதிகாரிகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். 60 வயதுக்கு மேற்பட்டவங்க, ஊனமற்றவங்களுக்கு சிறப்பு மனுக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சட்டத்தில் இடம் இருக்கு. இருந்தும் மனு கொடுக்க வர்றவங்க 80% பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவங்க தான், வயதானவர்கள் தான். போன வாரம் கூட இந்த இடத்துல ஒரு வயதான ஒரு 80 வயது பாட்டி அந்த முழங்கையை உள்ள மாட்டிக்கிட்டு எடுக்க முடியாத ஒரு சூழல். இப்படி வயதானவங்க தொடர்ந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப ஐயா புதுசா பொறுப்பேற்றிருக்காங்க. ஐயா சிவகுரு பிரபாகரன் அப்படிங்கிற மாவட்ட ஆட்சியரா பொறுப்பேற்றிருக்காங்க. இன்னும் அவர் பணியில் சேரல. சேர்ந்த உடனேயே அதிகாரிகளை நீங்க முதல்ல நேரடியாக சந்திக்கணும். தவறு செய்யும் அதிகாரிகளை திருத்தினா தான் இந்த மனுக்கள் இங்க வராம இருக்கும். அங்கங்கேயே அந்தந்த மக்களுடைய மனுக்கள் குறைகளை சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ணன் விஜய் இப்போ வந்திருக்காங்க. திராவிட கட்சிகளை ஏற்கனவே புறப்பணிகளை போட்டுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சாங்க. ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் களை எடுத்து நம்ம சரியான ஆட்சியை கொடுத்தா தான் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதனால மக்கள் கொடுக்கும் குறை மனுகளுக்கு நீங்க முடிச்சு கொடுக்கணும். நாங்க பொது சாலை வேணும், பள்ளிக்கூடம் வேணும் அப்படின்னு நாங்க போராடுறோம். கேட்டா அதுக்கு இடத்தை பார்க்கணும், பணம் பண்டு கொடுக்க அதுக்கு நாட்கள் ஆகும். மக்கள் கொடுக்கும் மனு என்பது பெரும் சிவிலாத்தார் இட பிரச்சனை அதிகமாக கொண்டு வருவாங்க. இதை முடிச்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேப்பரை பார்த்து முடிச்சு கொடுக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால அதிகாரிகள் இது கவனத்தை எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் துரிதமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த காணொலி இன்னும் தெரிவிச்சுக்கணும். நன்றி, வணக்கம்.